guys, welcome back to ESL Dongo 7. இன்னைக்கான வீடியோல வேர்ல்ட் டிஃபைனிங் டான்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டோங்கோவோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த டோங்கோவோட ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரிஸ் எல்லாமே புரியும். அதே சமயத்துல சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டேரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட்ல ஹீரோ கிட்டத்தட்ட இறந்திருப்பான். ரெண்டு பவர்ஃபுல்லான ஆளுங்க சண்டை போடும்போது அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சடலங்கள் எல்லாமே அப்படியே காத்தோட கதை கரைஞ்சு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. எபிசோட ஆரம்பத்துல ஹீரோ ஃபயர்கள் ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது யார் அந்த பர்சன், எதுக்காக அவன் அந்த லேடியை கொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த லேடி கிட்ட அது மட்டும் இல்லாம ஐஸ் அண்ட் ஃபயர் ரெண்டு எனர்ஜி இருக்குன்ற மாதிரி சொல்ல ஃபயர்களும் ஆமா அந்த பொண்ணு கிட்ட ரெண்டு ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் வெயின்ஸ் இருக்கு. ஐஸ் அண்ட் ஃபயர் எனர்ஜி என்னோடதும் என்னோட அக்காவோடதும் நினைச்சுக்கிட்டு தான் ஒருவேளை எங்களோட ஸ்பிரிச்சுவல் வெயின்ஸ் அவகிட்ட இருக்குன்னு தான் அவன் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ சடனா நின்னுறான். அப்ப அந்த பொண்ணு கஷ்டப்படுறதுக்கான காரணம் நம்மள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றது, இப்ப நீ போயிட்டு அந்த பொண்ணுக்கு பதில் சண்டை போட போறியா, அவங்களோட பவர் லெவல் என்ன அப்படிங்கிறது தெரியுமா, இதுதான் விதி, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள சோகமா இருக்கும்போது ஃபயர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாற்றல் உலகத்துல நிர்வாணவோட பீக் லிமிக்கு கீழே எல்லாருமே அடக்கி வைக்கப்படுவாங்க. யார் ஜெயிப்பா யாரு தோப்பா அப்படிங்கறத கணிக்க கூட முடியாது. நீ அந்த இடத்துக்குள்ள போறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அந்த இடத்துக்குள்ள தன்னோட மனசுக்குள்ள நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். ஃபயர்களும் இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி மேய்க்க போறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் சண்டை நடக்கிற அந்த பகுதியை தான் காமிக்கிறாங்க. மூயன் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்தவனும் நீ மரியாதையா சொல்லிடு அந்த ரெண்டு பொண்ணுங்க எங்க இருக்காங்க அப்படின்னு மாதிரி இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்கெல்லாம் டென்ஷன்ல எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ என்ன சொல்ற அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. அவனும் நக்கலோட சரி உனக்கு சாகணும்னு விருப்பம் இருந்தா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இவங்களும் அவன் பண்ணக்கூடிய அட்டாக் எல்லாமே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், தன்னோட ஃப்ளேம் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய எல்லா பால்ஸையும் வெட்டிக்கிட்டு இருக்க. பட் இருந்தாலும் எக்கச்சக்கமான பால்ஸ் அந்த இடத்துக்குள்ள தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. தன்னோட ஐஸ் எனர்ஜிஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பால்ஸையும் ஒரேடியா ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்பியும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அட்டாக் பண்றதுக்காக பயங்கர வேகத்துல ஸ்குவாட்ல எனர்ஜியை கேதர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. திடீர்னு ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான். ஒட்டுமொத்த இடமும் ஃப்ரீஸ் ஆகுது. டோட்டலா ஃப்ரீஸ் ஆகல, ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த இதுக்குள்ள ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு அவன் மூவ் பண்ணி போயிடறான். என்னது ஸ்பெஷல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாம அவங்க திரும்பி அந்த பால்ஸை பயன்படுத்திட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்னமும் டேமேஜ் அந்த இதுக்குள்ள அதிகமாகிட்டு இருக்கு. இருக்கிற இடம் ஃபுல்லா ஸ்மோக்ஸால நிரம்பி கிடக்க. அதே சமயத்துல சடனா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஐஸ் எனர்ஜி பயங்கர வேகத்துல வந்து இவனையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள இருந்து ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கிட்டு பயங்கர வேகத்துல கொல்ல வந்துகிட்டு இருக்க. ஒரு பால் யூஸ் பண்ணிட்டு அசால்ட்டா தடுக்கிறான். மூயூனால அவனை தொட்டு கூட பார்க்க முடியல. அவன் பயங்கரமா மூயூன் அந்த இடத்துக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க வேற வழி இல்லாம இவனா கூட பயங்கர வேகத்துல திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அசால்ட்டா டாச் பண்ணிருக்கவன் திரும்ப எக்கச்சக்கமான அந்த பால்ஸ் மாதிரியானதை விட்டு அட்டாக் பண்ணியிருந்தாலும் அவங்க அவனுக்கு பின்னாடி வந்தது மட்டும் இல்லாம திரும்பி தன்னோட ஃப்ளேம் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரும் அந்த இடத்துக்குள்ள வானத்தை நோக்கி பறந்துகிட்டு இருக்க. மூயூன் விடாம அவனையும் துரத்திட்டு போயிட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஸ்கைலே பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவையும் ஃபயர்களையும் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ நம்மளால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபயர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த காட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கான யான் எனர்ஜிஸை என்னால ஃபீல் பண்ண முடியுது. அழிவாங்கக்கூடிய குணத்தால ஏழ்வைப்படப்பட்ட எல்லா சடலங்களும் இன் எனர்ஜியை சேர்ந்தது. அதையும் தாண்டி ஸ்ட்ராங்கான யான் எனர்ஜி இந்த இடத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்தை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல தேட போறாங்க. இவங்க ஃபயர்கள் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் என்னது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான யான் எனர்ஜி அப்படின்ட்டு வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா இந்த மலைப்பகுதியோட விளிம்பு பகுதிக்குள்ள வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஃபயர்களும் வந்து நின்னுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காடு சுத்திரும் இன் எனர்ஜிஸால நிரம்பி போய் கிடக்குது. ஆனா எப்படி இந்த இடத்துக்குள்ள மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான யான் எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகுது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்று ஃபெமிலியரா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள தன்னோட பவர்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோல்டான புகமுட்டங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள ஃபயர்கள் தன்னோட பவர்ஸை பயன்படுத்த உடனே அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மேகமுட்டங்கள் எல்லாமே கலைய ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய மவுண்டனை காமிக்கிறாங்க. அவன் பண்ற அட்டாக் எல்லாமே பயங்கரமான காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. இருந்தாலும் விட்டு கொடுக்கல. தன்னோட ஸ்வாடை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஃபயர் ஃபார்மேஷன் மூலமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துக்குள்ள அசால்ட்டா பேரியர் போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பேரியரை உடைச்சு செதறுது. திரும்பி அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து மூயூன் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஒரே அடி தான் அடிச்சடிக்கு மூயூன் தரையோட சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ ஃபயர்கள் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த மலைப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குல குதிச்சிடுறாங்க. அந்த மலைப்பகுதியோட பாறையை பார்த்துட்டு ஃபயர்கள் அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜின்சியான் இந்த பாறை கிட்ட வந்து உன்னோட யான் ஸ்பிரிச்சுவல் வெயின் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய டிராகன் பவரை இதன் மேல பயன்படுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கண்டிப்பா அப்படின மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு சடனா வரவன் அந்த இடத்துக்குள்ள தன்னோட கையில பவர்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பவர்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாறை மேல வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ கை வச்ச உடனே பயங்கரமான எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா. 10வது வரைக்கும் அந்த இடமே சடனா நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோ கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள பயங்கர பெரிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிராகனோட உருவம் அந்த இடத்துக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. அது ஒரு ஃபார்மேஷன், பட் ஆனா டிராகனோட வடிவத்திலே இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஃபயர்கள் நான் இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்று ஃபெமிலியரா ஃபீல் ஆகுதுன்னு நினைச்சேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹோலி கிரீன் டிராகனோட மாஸ்டர் இந்த இடத்துக்குள்ள இருப்பாரு அப்படின்ட்டு. ஹீரோ அப்படி
அப்படியா சரி இது எப்படி நம்ம திறக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள உன்னோட கிரீன் டிராகன் பவர் இருக்குல்ல அதுதான் நீ பயன்படுத்தி ஆகணும். கிரீன் டிராகன் மாஸ்டர் கிட்ட இருந்து நீ உள்ள போறதுக்கான அனுமதியை வாங்கி ஆகணும் உன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அடுத்த நிமிஷம் தன்னோட பவரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். தன்னோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கிரீன் டிராகனை வெளியே வர வச்சுக்கிட்டு இருக்க. வந்த டிராகன் அந்த இடத்துக்குள்ள பயங்கர வேகத்துல போயிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாறைக்குள்ள போய் சேர ஆரம்பிக்குது. எனர்ஜிஸ் அந்த இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிக்கு. அந்த ஃபார்மேஷன் இப்ப வெளியே வந்து திரும்பி உள்ள போகுது. எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஒரு வாயில் ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. இந்த இடத்த ஹோலி டிராகன் மாஸ்டரோட பாழடைஞ்சு போன தங்குமிடம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஹீரோ சந்தோஷத்தோட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோ கேக்குது. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அதை பார்த்துக்கிட்டு. ஃபைட் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. சண்டை அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா போய்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நின்னுகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஃபயர்கள் என்னத்தரா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பண்ண அட்டாக்ல அந்த இடத்துக்குள்ள மூஞ்சவனுக்கு பயங்கரமான காயங்கள். ஸ்வாட் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. சரி இப்பவாச்சு நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு அந்த வில்ல பயவலை கேட்டுக்கிட்டு இருக்கா. மேல இருந்து கல்லெல்லாம் விசிறி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்டே முட்டா நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. சரி விடு வெளியே வர ரத்தத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா வர வைக்கிறேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா டார்ச்சர் பண்ணி நானே உண்மையை கறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். மூயூன் 9 ஐஸ் அண்ட் ஃபயர் ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சுத்தி ஐஸ் அண்ட் ஃபயர் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வர ஆரம்பிக்குது. ஐஸ் அண்ட் ஃபயர் ரெண்டுத்தையும் ஸ்வாட் வடிவத்துல ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் இடத்துக்குள்ள பேரியர் போட்டு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பேரியரே கிராக் விட்டுக்கிட்டு இருக்கு. வில்ல பயபுல இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அந்த இதுக்குள்ள தன்னோட ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்றதுனால பேரியர் உடைஞ்சது மட்டும் இல்லாம அவனும் போய்கிட்டு இருக்கும்போது போகும்போதே அந்த இதுக்குள்ள ஒரு கட்டை போட்டு விட்டு போயிடறான் தப்பிக்காது இருக்கிறதுக்காக. கேரக்டர் பைண்டிங் டெக்னிக் அவங்க அந்த இதுக்குள்ள அப்படியே கட்டி போட்டுது. அவங்க திரும்பி இவனை எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கட்டி போட்டுற. அவங்க அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ வந்து அந்த மலைப்பகுதிக்குள்ள கரெக்டா வந்து விழுந்துறாங்க. ஏ கேவலமான மனித பிறவியே உனக்கு என்ன தொட எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ பயங்கர வேகத்துல அவங்க காப்பாத்துறதுக்காக ஓடிடுறான். ஹீரோ இங்க வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல அந்த வில்ல பயபுல இருக்கானே அவனும் ஹீரோ நோக்கி அந்த இடத்துக்குள்ள இருந்து வேக வேகமா வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ அவங்களை தூக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல கிளம்பி ஓடிடுறான். அவனும் ஒரு பக்கம் மூயூனை தேடி தான் வந்திருக்கான். அதே சமயத்துல ஹீரோவும் சடனா அந்த பள்ளத்துக்குள்ள கரெக்டா குதிச்சிடறான். ஹீரோ போர்ட்டலுக்குள்ள நுழைஞ்சு எப்படியாச்சும் தப்பிச்சலாம் அப்படிங்கிறதுக்காக பயங்கர வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். எப்படியோ ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளேயும் போயிடு அந்த வில்லப்பள்ள எப்படியும் கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்குள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சுத்தி வெறும் புகமூட்டங்கள். எங்கடா போயிட்டா அப்படின்னு மாதிரி தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் ரத்த துளிகள் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கனாவது இருக்கணும் அப்படின்னு மாதிரி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பள்ளத்தாக்கு பகுதியில வந்து பாக்குறான். அந்த இடத்துக்குள்ள யாருமே இருக்கிறதுக்கான அடையாளங்கள் தெரியல. வில்ல பயவுல கொஞ்சம் கடுப்போடவே அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோட அப்பா தான். ஹீரோட அப்பா பயங்கர காயத்துல இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கண்களை திறந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்திரிக்கிறவரு சென்சியான் வேற எங்க போயிட்டான்னு தெரியல அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடம்பு ஃபுல்லா எக்கச்சக்கமான ரத்த காயங்கள். தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிற எல்லா கோகையும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. மிச்சம் மீதி இருக்கிற ஒரே ஒரு கோகனா அது இந்த கோகை மட்டும் தான். கண்டிப்பா இவங்க இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோட அப்பா அந்த இடத்துக்குள்ள காணோம். அங்க பாருங்க ரத்தம் சிந்தி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இது அந்த சென்சியானோட அப்பாவோட ரத்தமா தான் இருக்கணும். அவன் இங்க தான் எங்கனா அது இருக்கணும். அவனை தேடி பிடிங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தனும் அங்கேயும் இங்கேயுமா அப்படியே நடந்துகிட்டு இருக்க. ஹீரோட அப்பா எங்கடா போனான்னு பார்த்தா அவனுக்கு தலைக்கு மேல தான் இருக்காரு. அவன் வேற இன்னும் குணமாகலையே. அதுல இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவரோட வயிற்று பகுதியில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் அந்த இடத்துக்குள்ள கரெக்டா விழுகுது. அவனை தாண்டி தரையில விழுந்துற ரத்தம் கீழே விழுந்த அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனுக்கு சத்தம் கேட்டுட்டு சடனா திரும்புறான். தன்னோட ஸ்வாட பயன்படுத்திக்கிட்டு இதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.